விஜய்கிட்ட வந்து தாத்தா வந்து "ஏன்பா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து விஜய் சொல்றாரு, "அவங்க குடும்பத்த விட்டு எப்படி காவேரியை நான் பிரிப்பேன் தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து "இதெல்லாம் கரெக்ட்டு தான்ப்பா. ஆனா காவேரி உன்ன தேடி வந்தால்ல, இப்படி பண்ணது தப்பு விஜய். காவேரி இல்லாம உன்னால இருக்க முடியுமா? எவ்வளோ ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு. "ஆமா தாத்தா, காவேரி இல்லாம என்னால இருக்க முடியாது தாத்தா. ஆனா எனக்கு வேறு வழி தெரியல தாத்தா" அப்படின்றாரு. "இங்க பாருப்பா, காவேரி உன்ன தேடி வந்தது உண்மை. உன் கூட வாழ நினைக்கிறது உண்மை. ஆனா அவளால வெளிப்படையா சொல்ல முடியல. அதே அதே வந்து காரணத்த நீ சொல்லக்கூடாது. நீ வந்து அவ வெளிப்படையா சொல்ல வைக்கணும். அதே மாரி நீயும் வந்து அவ கூட சேர்ந்து வாழ என்ன பண்ணணும் அப்படின்னோனே, "தாத்தா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் தாத்தா. அந்த குடும்பமே என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க தாத்தா. அந்த நம்பிக்கைய நான் வர வைப்பேன் தாத்தா. அவங்களே என்ன வந்து காவேரி வந்து என் கூட அனுப்பிச்சு வைப்பாங்க தாத்தா. அந்த நிலைமைய நான் உருவாக்குவேன். இது சத்தியம் தாத்தா" அப்படி சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு. உடனே தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து புது வீட்டுக்கு குடுத்தனம் போறாங்க. அங்க காவேரி வந்து விஜய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே அவங்க காவேரிய திட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாரு நிவின் வந்து, "இந்த வீடு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா? இது வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காட்டுறாரு. எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காரு. அம் நிவின், அதுக்கப்புறம் நம்ம குமரன் எல்லாருமே வந்து வீடெல்லாம் அழகா செட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்க என்ன பண்றாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து கதவ தட்டுறாரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. "இந்த தம்பி எதுக்கு இங்க வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. பாட்டி, எதுக்குப்பா இங்க வந்த? பிரச்சனை பண்ண இங்க வந்திருக்கியா? எதுக்காக இங்க வந்த? நீ தான் வேணான்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டால்ல. அப்புறம் எதுக்காக வந்த?" அப்படின்னோனே, "அது எப்படி அத்தை? நான் வேணான்னு சொல்லிட்டு காவேரி வரல. காவேரி வந்து என்னை விட்டுட்டு வந்துட்டான்லாம் நினைக்காதீங்க. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. இவ்வளோ நாள் வந்து அவ என் வீட்ல இருந்தா. இப்போ அவ வீட்ல நான் இருக்கலான்னு வந்திருக்கேன்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாங்க. "நீ என்னப்பா சொல்ற?" அப்படின்னு. "ஆமா. இதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா நான் இருக்க போறேன் அத்தை. இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன். காவேரி எங்கே இருக்காளோ அங்க தானே நான் இருக்க முடியும். ஏன்னா அவ என் பொண்டாட்டி, நான் அவ புருஷன்." அப்படின்றாங்க. அத கேட்டு காவேரி உள்ளேருந்து வெளிய வராங்க. ஒண்ணும் புரியல காவேரிக்கு. "விஜய் வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. "என்ன காவேரி, வான்னு சொல்ல மாட்டியா?" அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாரு, பொண்டாட்டிய தேடி புருஷன் வந்து தானே ஆகணும். அம்மா நான் இப்ப சொல்றேம்மா. நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட ஈகோலாம் நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஈகோவும் எனக்கு கிடையாது. என் பொண்டாட்டி எங்க இருக்காளோ அங்க தான் நான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்றாரு. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. "என்னப்பா நீ நடிச்சிட்டு இருக்க? பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்க. இங்க யார் உன்ன வர சொன்னது? அதெல்லாம் நீங்க இருக்க முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு" அப்படின்றாங்க. "என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? நான் கிளம்புனாலும் நீங்க காவேரியை என் கூட அனுப்பணும். அதெல்லாம் அனுப்ப முடியாதுப்பா." "சரி அப்படி காவேரியை அனுப்ப வேணாம். அப்ப நான் கிளம்பும்போது காவேரியை நீங்க அனுப்பலன்னா, நீங்க எப்போ அனுப்புறீங்களோ அப்ப நான் கிளம்பிக்கிறேன்" அப்படின்ட்டாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. "இந்த பையன் வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து "என்ன விஜய் ரொம்ப ஓவரா தான் போயிட்டுருக்கீங்க. எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க?" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "என்ன நிவின், நீங்க வந்து இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. நீங்க இருக்கலாம். அப்ப நான் இருக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு நிவின் என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. "இங்க பாருங்க, தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாதீங்க. மரியாதையா இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்றாரு. குமரன பார்த்துட்டு, "என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? நான் உங்ககிட்ட வந்து தம்பியா தானே பழகுனேன். நீங்க அண்ணம்மா தானே. இப்படி பண்ணலாமா நீங்க?" அப்படின்னோனே, "இங்க பாரு பழகுனதெல்லாம் வேற கதை. இப்ப இங்க வந்து வீட்ல வந்து கலாட்டா பண்ணாத. முதல்ல கிளம்பு" அப்படின்னோனே, "நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்க தான் இருக்க போறேன். அதெல்லாம் இங்க இருக்க முடியாது. அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல. போலீஸ்க்கு நாங்க ஃபோன் பண்றோம்" அப்படின்னோனே, "இந்த மாதிரி பொம்பள பிள்ளைங்க இருக்க வீட்ல வந்து கலாட்டா பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க ஃபோன் பண்றோம்" அப்படின்னோனே, சரி ஃபோன் பண்ணிக்கங்க. என்னங்க நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்க வீட்ல வந்து பேசக்கூடாதா? என்னங்க அநியாயமா இருக்கு?" அப்படின்னோனே எல்லாம் அதில, "என்னது பக்கத்து வீட்டுக்காரன்?" "ஆமா, உங்க வீட்டு பக்கத்து ரூம்ல தான் நான் இருக்கேன். வேணும்னா நீங்க பார்த்துக்கங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கன்ற முறையில தான் நான் வந்து பேசுறேன்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க எல்லாரும். "ஐய்யய்யோ! இந்த பையன் எப்படி இங்க வந்தான்?" அப்படி சொல்லிட்டு பாட்டி பதறி போறாங்க. "என்ன பாட்டி ரொம்ப பதறி போறீங்க போலருக்கு. இனிமேட்டு காவேரியை பார்த்துட்டும், உங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் நான் இங்க இருப்பேன். உண்மைய சொல்லப்போனா காவேரி இல்லாம கூட நான் இருந்துருவேன் போல இருக்குது. ஆனா உங்க எல்லாரையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு ஒண்ணும் புரியாம எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே காவேரி பார்த்து சொல்றாரு, "இப்ப புரியுதா காவேரி? எதுக்காக நான் உன்ன தடுக்கலன்னு?" அப்படின்றாரு.